எந்த நேரத்திலும் எந்த சமயத்திலும் முருகா முருகா என்று கூப்பிட்டால் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நம்மை ஆதரித்து கை கொடுத்து தூக்கி காப்பாற்றும் கடவுள் முருகர். முருகா என்றதும் ஓடி வந்து கருணை மழை பொழியும் கந்தக் கடவுள் இவன்தான் நம் முருகர். அறுபடை வீட்டின் தலைவன். இவனை வணங்கி நாம் நினைத்ததை பெறலாம், நினைத்ததை வாங்கலாம், கேட்டு வாங்கலாம் முருகரிடம். கந்தா என்றாலும், கடம்பா என்றாலும், கதிர்வேலா என்றாலும், முத்துக்குமரா என்றாலும் முன்னே ஓடி வந்து நம்மை ஆதரிப்பவன் முருகக் கடவுள். உங்களுடைய அற்புத சக்தியை சொல்லணுன்னா ஒரு நாள் போதாது, ஒரு ஆண்டு காலம் வேணும். அவ்வளோ சக்தி புரிஞ்சிருக்கிறாங்க. நிறைய எல்லாருக்கும் கை நிறைய அள்ளி கொடுத்து அவங்கவுங்கள கவலை இல்லாமல் வச்சு வாழ்விச்சு கொடுக்குற வள்ளல் மாதிரி தான் இந்த அம்மா, முருகனின் தாய். நாம் எப்போதும் போற்றி வணங்கி கொண்டிருக்கிறோமே முருகன், முத்துக்குமரன். அந்த முருகனை பெற்ற தாய் இவங்க தான். இவங்க தன் பக்கத்திலேயே தன் பிள்ளையும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கத்தில் விநாயகரையும் வச்சுருக்கிறாங்க. இந்த முருகனுடைய அண்ணன் விநாயகர். இவங்க வந்து நம்மளுக்கு மட்டும் தாய் இல்லை, இந்த உலகத்துக்கே தாய். முருகரை வணங்கி வாழ்வில் முன்னேறியவர்கள் கோடானு கோடி. இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் எல்லோருமே முருகனை வணங்கி வாழ்வில் உயர்வு பெறலாம். திருச்செந்தூர் சென்று கட்டி வெள்ளம் கரைத்து கடலில் குளித்தால் அதற்கு ஒரு பலன் கொடுப்பார் நம் முருகர். அதன் பிறகு அவரை முருகா முருகா என்று கூப்பிட்டால் அதற்கும் ஒரு பலன் தரும் கடவுள் முருகர்.